இன்றைக்கி என்ன கண்டென்ட்ரா போட போகிற தெரியலையேண்ணே. அதில் என்ன கண்டென்ட் போட்ட? ஹனிபி கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட்டை தூக்கி இங்கே போடுறா. தேனை மைக்ரோப்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணுறதே கிடையாது. அது எப்படி? தேனுக்கு எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது எப்படி? எகிப்து காலத்து தேன் குடம் இப்போ வரைக்கும் எடிபிள் நேச்சர்லேயே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் சின்ன சின்னது தான். ஆனால் அந்த எல்லா ஆன்சர்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் ஆகி தான் இருக்கும். சரி, ஓகே. ஸோ ஒரு ப்ராடக்ட் கெட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய மாய்ச்சரை வச்சு மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆகிறது தான். அப்படி பார்க்குறப்போ ஹனியில் மாய்ச்சர் கண்டென்ட்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கம்மியான வாட்டர் லெவலை வச்சு மைக்ரோப்ஸ் க்ரோத்தை வந்து டெவலப் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஹனியில் இருக்கக்கூடிய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அதிகமாக இருக்கிறதுனால மைக்ரோப்ஸோட செல்லில் இருக்கக்கூடிய வாட்டர் கூட தன் பக்கம் இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஹனிக்கு இருக்குது. ஸோ இந்த நேச்சர் மூலயமா மைக்ரோப்ஸ் டெவலப் ஆகிறதுக்கான காரணமே இல்லாமல் பண்ணிடுது. செகண்ட் ரீசன்னு பார்க்குறப்போ பிஹெச். ஸோ ஹனியோட பிஹெச்ன்னு பார்க்குறப்போ அசிடிக் நேச்சரில் இருக்கும். ஸோ பிஹெச் வந்து 3.2 4.5. ஸோ இந்த லெவலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்லேயுமே மைக்ரோப்ஸ் ஆர்கானிசம் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ அதோட அந்த நேச்சர் வந்து டெவலப் ஆகிருக்காது. ஸோ தேர்ட் ரீசன்னு பார்க்குறப்போ ஒரு என்சைம் குளுக்கோஸ் ஆக்சிடைஸ். இந்த ஹனி மாய்ச்சரோட எப்பப்பெல்லாம் கான்டாக்டில் வருதோ அப்போ குளுக்கோஸ் ஆக்சிடைஸுங்கிற என்சைம் மூலயமா ஹைட்ரஜன் பெராக்சைடை டெவலப் பண்ணும். இது வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டிசெப்டிக். இது அதிக லெவலில் இருக்காது, சின்ன மைக்ரோ லெவலில் தான் இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ லெவலில் டெவலப் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய மைக்ரோப்ஸை கூட கில் பண்ணிடும். ஸோ தேர்ட் ரீசன்னு பார்க்குறப்போ இதில் இருக்கக்கூடிய சுகர் மாலிகூல்ஸ் மாய்ச்சரோட பைண்ட் பண்ணுறது மூலயமா அந்த மாய்ச்சர் மைக்ரோப்ஸுக்கு கிடைக்காம பண்ணிடும். ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே தான் மைக்ரோப்ஸுக்கு வாட்டர் கிடைக்காம பண்ணிடுது. ஸோ வாட்டர் கிடைக்காம போகிறதுனால தான் ஹனி எவ்வளோ நாள் ஆனாலும் அதோட நேச்சரில் இன்னமும் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு ரீசன்னால தான் எகிப்தில் கண்டுபிடிச்ச ஹனி இப்போ வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது.